இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது விரும்புகிறேன். தேவனுக்கு, கடவுளுக்கு, தெய்வத்திற்கு ஊழியம் செய்கிற, வேலை செய்கிற, பணி செய்கிற ஒவ்வொருவரும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். அப்போ உலக வேலைகளை செய்வதற்கு ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? அப்ப தேவனுடைய வேலையை செய்வதற்கு எவ்வளவு உண்மை இருக்கணும், அது தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வகையில வேதத்துல ஒரு மனுஷனை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அவர் நியமிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வார்த்தை பவுலின் உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தார். அவரை தேவன் ஊழியத்துக்கு வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அழைத்து அவரை செயல்படுத்தினார் என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கலாமா ஒரு வேத பகுதியை? 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1:12. இப்பொழுது அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் அவரை உண்மை உள்ளவராக எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இவர் ஊழியக்காரரா ஆகிறதுக்கு முன்னால சவுல் என்னப்பட்ட ஒரு பேர் உள்ள ஒரு மனுஷனா இருந்து சபைகளையும் ஊழியக்காரர்களையும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளையும் வேதனைப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், உபத்திரவப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இந்த சவுல் என்னப்பட்ட ஒரு மனுஷன், இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால, ஆண்டவர் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தார் என்பதை அந்த வேத பகுதி சொல்லுகிறது. சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இவர் உபத்திரவத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால தேவன் இவரை சந்தித்தார். இவர் பார்வை இழந்தது. அதனால ஒரு ஊழியக்காரர் இவருக்காக ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. ஜெபித்தார், பார்வை கிடைச்சது, இவர் ரட்சிப்படைந்தார், அபிஷேகத்தை பெற்றார், ஞானஸ்தானம் பெற்றார். தன்னை முழு